வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். பன் பட்டர் ஜாம் மூவிலேருந்து ஸ்டீலர் ஸ்பெஷல் கிளிம்ஸ். இந்த வீடியோ எனக்கு ரெக்கமெண்ட் ஆயிருந்துச்சு. பன் பட்டர் ஜாம் மூவிலேருந்து ஆல்ரெடி டீசரோ சம்திங் ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ நம்ம வந்துருந்துச்சு, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ ஓகே, இந்த ஸ்பெஷல் கிளிம்ஸும் ரியாக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோ நான் ரியாக்ட் பண்ணலை. அது ரியாக்ஷன் வீடியோ அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதான் அந்த ஸ்பெஷல் கிளிம்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கமெண்ட்ஸ் போய் செக் பண்ணி பார்த்தா தளபதி விஜய் கிட்டே இருந்து கால் வந்துச்சுல, அதுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்க வந்தீங்க அப்படின்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னும் தளபதி விஜய் கிட்ட இருந்து கால் வந்துருந்துச்சா, என்ன சொல்கிறேன் அப்படின்னு சத்தியமாக எனக்கு புரியலை. கமெண்ட்ஸ் பார்க்க தான் தெரிஞ்சு. ராஜு வந்து இது மாதிரி ட்வீட் பண்ணியிருந்தார். அந்த ட்வீட்டையும் நான் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன போட்டிருக்குன்னா, தளபதி விஜய் வந்து ராஜுக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி வேற லெவல்ப்பா, உண்மையிலே தியேட்டரில் பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி, தியேட்டரில் பார்க்கணும்னு தோணுது அப்படின்லாம் சொல்லியிருக்கதா இவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு ராஜு. ஸோ ஓகே, இது பயங்கரமாக அது சம்பவம் பண்ணியிருக்காரு போல் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்வீட்டை பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் கமெண்ட்ஸ்லையுமே இன்னும் நிறைய பேர் செம்மையாப்பா, சிரிப்பு அடக்க முடியல, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, தியேட்டர்லாம் பிளாஸ்ட் ஆக போகுது, ஐ மீன் சிரிச்சு அந்த லாஃபிங் ரேட்டாக இருக்க போது அப்படிலாம் நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு. அதான் இப்போ சொன்னால இதுக்கு முன்னாடி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவோ டீசர்லையோ செம்ம ஃபன்னாக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டீலர் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் கிளிம்ஸ்லையும் பயங்கர ஃபன்னாக அதுவும் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. தளபதியே கால் பண்ணி தியேட்டரில் பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரில. லைட்டாக டிஸ்கிரிப்ஷன் மட்டும் படிச்சுட்டு இந்த கிளிம்ஸ் ஸ்டீலர் பார்த்துடலாம். காஸ்ட்: ராஜு ஜெயமோகன், ஆடியா பிரசாத், பாவ்யா ட்ரிகா, சார்லி, சரண்யா பொன்வண்ணன், தேவதர்ஷினி, மைக்கேல் தங்கதுரை, விஜே பப்பு. ஸ்டோரி: சுரேஷ் சுப்ரமணியன். ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ராகவ் மெட்டாத். மியூசிக்: நிவாஸ் கே பிரசன்னா. இந்த பேர் வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரியாக்ஷன் வீடியோலே பார்த்த ஞாபகம் இருக்குது. லிரிசிஸ்ட்: கார்த்திக் நேதா. டிஓபி: பாபுகுமார். ஓகே, நம்ம ஸ்டீலர் ஸ்பெஷல் கிளிம்ஸ் வீடியோவில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு என்னோட சேர்ந்து இந்த கிளிம்ஸ் பாருங்கள். வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டீலர் டைப்ரைட்டிங் சவுண்டா? எ சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் அ ஃபில்ம் which steals your heart and pulls you into theaters. இதனால தான் தளபதி விஜய் வந்து தியேட்டருக்கு வரணும் போல இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம்டா? காலேஜ் முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு? என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? சிகரெட்டா தண்ணியா? நீ காலேஜ் போயிட்டீனா நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? டேய் நில்றா. மூவில இருந்து அப்படியே ஒரு சீனை கட் பண்ணி போட்டுறாங்க போல. சிங்கிள் ஷாட்டா இருக்குமோ? இங்க உட்கார்ந்து ஊதிக்கிட்டே இருங்க. அவன் எவளையாவது இழுத்துட்டு ஓடி போறான் பாருங்க. வீட்டுக்குள்ளே வா பாரு. டேய் இத வரேன்டா, வரேன். நீ எப்படி கதவை சாத்திட்டு உள்ள இருப்பேன்னு நான் பாக்குறேன். டேய் காலிங் பெல் அது. டேய் கதவை திறடா. இன்னைக்கு காலேஜ்ல என்ன நடந்துச்சு? ஏன் டென்ஷன் ஆகுற? நீ இந்த மாதிரி மதர் இல்லையே, நீ ஒரு லவ்லி மதர் ஆச்சே. ஆனா உன இதே சொல்லுடா. ஆனா காலேஜ்ல என்ன நடந்தது நீ எனக்கு சொல்லவே இல்ல. அத சொல்றதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். கதை பெருசு, சாப்பாடு போட சாப்பிட்டே சொல்லுவேன். ஆனா நீ காலிங் பெல் சவுண்ட் மாறுச்சு. ஊர்ல வந்திருக்கேன். எங்கேயும் சுத்தல, சரவண வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இதான்டா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவன் உன்கிட்ட சிரிக்கிறதும், நீ அவனை கட்டி பிடிக்கிறதும், அவனுக்கு முத்தம் கொடுக்கறதும் எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். மா, நீ லேடிஸ்ட பேசினா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த. அவன் சரவணன் என் கூட எல்கேஜி இருந்து படிக்கிறான். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. டேய், மீச வளர்ற வயசுல தான்டா ஆசை வரும். அது இன்னொரு மீச மேல இருந்துடக்கூடாதுடா. இன்னைக்கு இட்லிடா. டேய், காலம் கெட்டு கிடக்குடா, அதனால தான்டா சொல்றேன். அப்படியே வந்தாலும் என்ன தப்பு? என்னடா சொல்ற? நான் உன் பையன், ஆம்பளை பையன், அவன் என் ஃப்ரெண்டு. நாங்க அப்படி இல்ல. அது இருக்கட்டும். சரி, இந்தா அள்ளி போட்டு சாப்பிடு. இதெல்லாம் தெரியுது பாருங்களேன். நீ காலேஜ்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டே சாப்பிடணும். சொல்லிக்கிட்டே தான் சாப்பிடுவேன். ஆமா. ஓகே, சிங்கிள் ஷாட் இல்ல, சொல்லிட்டு சாப்பிடு. காலேஜ்குள்ள என்டர் ஆகுறேன். உள்ள போற என்னோட கண்ணு ரெண்டும் கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு தான் தேடிச்சு. ஃபர்ஸ்ட் டேவா? என்னை சுத்தி கலர் கலரா என்னமோ தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த கலர்லாம் என்னன்னு அப்ப எனக்கு தெரியல. அப்ப எனக்கு தெரியல. திடீர்னு ஒரு குரல் என் பின்னாடி இருந்து கேட்டுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க ஹீரோனா? பொண்ணா வந்துட்டாளா? பேசிட்டாளா? நீ சொல்லிட்டாளா? வலை விரிச்சிருவாங்க. சொல்லு. பொறுமை. சென்ஸ் இல்ல, மனசு இல்ல. நீங்களே அண்ணன் தம்பியோட பிறக்கல. இங்க ஜோதிகா அவங்கெல்லாம் வழி கேட்க வேண்டியதானே? ஒரு அழகான பையன் தனியா நடந்து போயிடக்கூடாது. உடனே வந்து வழி கேட்க வேண்டியது. ஏன்? இது லேடிஸ் தானே, இதுகிட்ட வழி கேட்கறது தானே. இப்ப வழி கேட்பீங்க, அப்புறம் பீச் பண்ணுவீங்க, அப்புறம் லவ் பண்றேன்னு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. முக்கியமா என்னோட அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எங்க அம்மா என்னை காலேஜுக்கு அனுப்புறது உங்களை மாதிரி ஆளுகளோட சேர்ந்து டுவேட் பாடுறதுக்கு இல்ல, படிக்கிறதுக்கு. இந்த உலகத்திலேயே நான் நம்புற ஒரே ஒரு லேடிஸ் என் அம்மா.
என் அம்மா பாக்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அவ கூட தான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுவேன், குழந்தை குட்டி எல்லாம். நவ ப்ளீஸ் லீவ் மீ அலோன். நல்லா காமிக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த சீன் அந்த இதுலயே வந்துருந்துச்சு. பா இதுக்கே எழுதிட்டா இப்படி இன்னும் இருக்கு. ஸ்டாஃப் வேலை பார்க்குற ப்ரொஃபஸர் 2வா என்ன எல்லாம் ஐடி எப்படி போட்டிருக்காங்க. பாகுபலி டீனு அள்ளி விடுறாரு போலயே பையன். இதெல்லாம் அதே வந்துருச்சு. ஆனா இந்த அளவுக்கு பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. போதுமா? போதும். இன்னும் நிறைய நடந்து சொல்றேன். உண்மையிலே போதுமா? போதும். சாப்பிட்டா நானு சாப்பிடு. நம்ம பையன் சொக்க தங்கங்க. தரம் 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 செம ஃபன்னு. எப்பயுமே என்ன சொல்றது, ரொம்ப நான் ரியாலிஸ்டிக்கா எப்படி சொல்றது, தெலுங்குல இந்த மாதிரி சினிமாஸ்லாம் நிறைய வரும் பார்த்துங்களேன். இப்போ இந்த பிரின்ஸ் படம் கூட, நான் அந்த படம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் பார்த்துட்டு இருந்தேன். அது ஸ்டார்டிங்கில் கூட அந்த படம் பிடிக்கல, நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா அது வந்து தெலுங்குல வந்து எப்படி இருப்பாலும் அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த டேரக்டர் கூட தெலுங்கு டேரக்டர் தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இந்த பிரின்ஸ் படம் எடுத்திருந்தாங்க. அது என்ன சொல்கிறதுனா, ரொம்ப சம்மந்தம் இல்லாமல் இம்பாசிபிளான ஃபன்னு நிறையா இருக்குன்னு சிரிக்க வைக்கணும் அப்படின்றத என்னென்னமோ பண்ணுவாங்க. அது ரொம்ப அப்படி அதை சொல்லுவோன்னா காமிக்கலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். டாம் அண்ட் ஜெரி படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் தரும். டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் அந்த இது அந்த பிரின்ஸ் படமும் கொடுத்துச்சு. மோஸ்ட்லி தெலுங்கு மூவிஸ்னாலே அப்படி தான் இருக்கும். அந்த வெங்கடேஷ் கூட ஒரு படம் லாஸ்ட்டாக அணிந்தார், ஐஸ்வர்யா ராஜேஷ், மீனாட்சி சௌத்ரியா, படம் பேர் தெரியல, அதுவுமே அப்படி தான் இருக்கும். ரொம்ப ஃபன்னாக வித்தியாசம் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஃபீல் தான் இந்த படம் இருக்க போல. ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் டீசர் பார்க்கும்போது லைட்டாக தோணுச்சு, ஓகே ஏதோ பண்ணுவாங்க காமிக்கலாக எதுவும் கொண்டு போவாங்க தான் நினச்சேன். ஆனால் இது பயங்கரமாக இருக்குது. அந்த அடிக்கிறது, அந்த கண்ணத்தை இப்படி திருப்பினாங்கல்ல அந்த இதாக இருக்கட்டும். மொத்தமாகவே எல்லாரும் இவர் பார்த்து வணங்குறதா இருக்கட்டும். அந்த ஐடி கார்டு ஒவ்வொரு ப்ரொஃபஸர் போட்டுருக்காங்க, மிஸ்டர் டீனு, மிஸ்டர் பிரின்சிபலு, ப்ரொஃபஸர் 1 2ன்ற மாதிரி வேறு லெவலுங்க. செம்ம ஃபன்னாக இருக்கும்போதும் தெரியுது. அதான் கமெண்ட்டில் எல்லாம் போட்டிருந்தாங்க, சிரிப்பு அடக்க முடியல, லாஃபிங் ரேட்டாக இருக்குது. தியேட்டர் தளபதியும் பார்க்கலாம், தியேட்டர் போய் பார்ப்பாரா இல்லை அவருக்குன்னு எதுவும் ஸ்பெஷல் ஸ்க்ரீன் வச்சு காமிப்பாங்களா என்னான்னு தெரில. செம்ம ஃபன்னு. ஆனால் வேறு லெவலுங்க. இன்னும் ட்ரெய்லர் வரலன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவே டீசர் தான் நினைக்கிறேன். டீசராக இல்லை அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவா சரியாக தெரில. ட்ரெய்லர் எப்படியும் வரும் பார்க்கலாம். ஆனால் செம்ம ஃபன்னாக இருக்குது, ஒர்த்துன்னு நினைக்கிறேங்க. மூவி 100% இந்த இதை வச்சு மட்டுமே, கிளிம்ஸ் வச்சு மட்டுமே செம்ம ஒர்த்தாக இருக்க போகுதுன்றது நல்லாவே தெரியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரீசனிங் ஆன் ஃப்ரம் வரன்.